வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளை கர்த்தரை ஆசீர்வதித்து உயர்த்து வராங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்க. ரொம்ப ஈஸி. ஏனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய கிருபையினாலே எல்லாவற்றையும் உங்களுக்காக எனக்காக உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கர்த்தர் ஏற்படுத்தி எல்லாத்தையும் முடித்து வைத்திருக்கிறார். பாருங்க, கிருபை எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கிறது. இப்போ உங்களுக்கு எனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் அதை எடுத்து அடைந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிச்சு பாருங்கள். உங்கள் வெற்றியின் அளவை நீங்க குறிக்கிறீங்க. இவ்வளவு பெரிய அடையல், நான் லக்கு அடையணும், இவ்வளவு பெரிய சாதிக்கணும் என்று ஒரு வெற்றியின் அளவை குறிக்கிறீங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். அதுக்கு முன்பாக உங்கள் விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கிறதோ அதுதான் வெற்றியின் அளவு. விசுவாசத்தின் அளவு எத்தனை சதவீதம் இருக்கிறதோ அத்தனை சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய முடியும். ஆம், அப்படின்றால் விசுவாசத்தின் அளவை அதிகரிப்போம். அதன் பிறகு என்னங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. விசுவாசத்தின் அளவு என்ன? அவரை சார்ந்து இருப்பது, அவரே நம்பி இருப்பது, அவருடைய வார்த்தையை சார்ந்து இருப்பது. அப்படி சார்ந்து இருக்கும் போது அவருடைய விசுவாசத்தில் வளர வளர என்ன ஆகின்றால் உங்கள் வெற்றிகள் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறது. அப்ப நாளுக்கு நாள் விருத்தி அடையும் போது என்ன உண்டாகுது? அந்த வெற்றிக்குள்ளாக உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், ஏக்கங்கள் பல ஆண்டுகளாக என்னென்ன டிசைன் பண்ணி வச்சிங்களோ, என்னென்ன பிரமாதமாக உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய தொழில்கள், வேலைகள், ஒர்க்கில், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன காரியத்தில் வச்சிருக்கீங்க எல்லாமே டாப்ல வரும். அப்படி டாப்ல வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீருற்று போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி பெரியபாளையம்.